அது வந்து தற்போது பேச்சின் மூலமாகவே இருக்கு. நான் அவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் ஒரு தழும்ப நிலையில் இருந்துருக்கு. பட்டதாரிகளுக்கான போராட்டத்துக்கு பின்னர் வேலைவாய்ப்பு கிடைக்குமான்றது அவரே தன்னுடைய பதவியை தக்க வைப்பாரா அல்லது என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியல. அந்த நிலையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி பெற்று தருவார்ன்றது தெரியல. இது வெறுமனவே போராட்டங்கள் நடைபெற்றால் கட்டாயம் அங்கே வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குரிமை கொடுக்குறது ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு. காரணம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இருக்கலாம். ஆனால் அதை நம்பி நாங்கள் எங்களோட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கல. எங்களோட போராட்டம் பண்ணுறது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது எங்களுக்கு வேலையின்மை என்றது, மற்ற எங்களோட வாழ்வியல் பிரச்சனை, எங்களோட மன அழுத்தம், நாங்கள் துன்பப்படுகிற விஷயங்கள் நாங்கள் அரசாங்கம் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நிலையில் அரசியல்வாதி வர்றது வந்து பேசுறது அது அவங்களுக்கு லாபமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு இது முன்னெடுக்க முடியாம நிலையில் இந்த 2 வருஷமா ஆயிட்டுது. இன்னும் அவர் அடுத்த நகர்வுக்கு போகிற மாதிரி தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் யூடியூப்பை ரன் பண்ணுறதுக்காகவும் யூடியூப்காரங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்குற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டமிடலாக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு. அந்த நிலையிலே இது அவருடைய இந்த கருத்துகள் மற்றும் அவருடைய இந்த துணிச்சலான பேச்சுகள் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாலும் அந்த ஆர்வத்துக்கு பின்னரான ஒரு அறிவார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லை என்று எங்களுடைய ஒரு கணிப்பா இருக்கு. நாங்கள் யாரென்றாலும் எங்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு அறிவார்ந்தமான குரலாக இருந்தால் நாங்கள் நம்புகிறோம். அதாவது உதாரணத்துக்கு வெறும் போராட்டத்தில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு பெற்று தருவோம், நாங்கள் பேசுகிறோம்ன்றதை தாண்டி வடமாகாணத்தில் என்ன அபிவிருத்தி செய்யலாம்ன்றது ஒரு கணிப்போ இல்லை அது சார்ந்த ஒரு அறிவார்ந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்குமாக இருந்தால் இத்தனை பட்டதாரிகளுக்கும் நாங்கள் நினைக்கிறோம் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு பொறிமுறை உருவாக்கிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அப்படி ஒரு எண்ணங்களோட எந்த அரசியல்வாதியும் வந்தால் நாங்கள் அவர்களோட அணுகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அர்ஜுனாவை நாங்கள் நிராகரிக்கல, எதுவுமே செய்யலை. அவர் வந்தால் கூட நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அவர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் கூட கட்டாயம் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமையை பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு பொறுமையை நாங்கள் வடமாகாணத்தில் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படியான ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அந்த போராட்டம் செய்ய ஆளுந்தரப்பு தற்போது இருக்கு அந்த இளங்குமணி எம்பி கூட அந்த வாக்குறுதிகள் அதில் என்ன கட்டத்தில் இருக்கு? அதுதான் இப்போ வந்து சமூக பிரஜாசக்தின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமல்படுத்திருக்கணும். அந்த அமல்படுத்தின பிரஜாசக்தி திட்டத்தில் வந்து பட்டதாரிகளை உள்வாங்கி ஒரு பொறுமுறையின் அடிப்படையில் ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கி அவங்களுக்கு வந்து அரச பொறிமுறையில் ஒரு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லது ஒரு 2 மாதம் வந்து அவங்களுக்கு வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி அந்த பிரஜாசக்தி திட்டம்ன்றது வெறுமனவே ஒரு சமூகம் சார்ந்ததாக இல்லாமல் அது டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு பொருளாதார டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தில் வந்து பட்டதாரிகள் உள்வாங்கி அந்த பட்டதாரிகள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண பிறகு அந்த பொருளாதார திட்டத்திலேருந்து வர லாபத்தில் பட்டதாரிகளுக்கான ஒரு வருமானம் அதில் கிடைக்கும் அல்லது சம்பளம் அதில் கிடைக்கும். அந்த திட்டத்தை நீங்கள் எங்களுக்காக பெற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ இருக்கிற இந்த சமூக இந்த பிரஜாசக்தி திட்டத்தில் இது சம்மந்தமாக நாங்கள் பேசினாங்க. அப்போ அது நாங்கள் அப்படி செய்து தர முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது. இதில் வந்து பட்டதாரிகள் ஒரு தனி குழுவாக இதில் இயங்குறதுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த நிலையில இதுலயும் ஒரு புறக்கணிப்பு நாங்கள் எதிர்கொள்றோம். அதாவது சக்தி வந்து தேவையில்லாத அரசாங்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கணும். நாங்களும் அதான் பார்த்தாங்க. அதாவது இது ஒரு அரசியல் திட்டமாக இருக்குமான்றதான் நாங்கள் எங்களுடைய நோக்கமாக இருக்கு, எங்களோட பார்வையமாக இருக்கு. ஆனால் இது வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி வரும்போது நாங்கள் அரசியலா அல்லது தனியாரா அல்லது அரசாங்கமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் பட்டதாரிக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்றுமே இல்லை. பெண்கள் வந்து பயங்கர இன்னலில் இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புன்றது எதிர்பார்த்தோன்னு இருக்கிறாங்க. அப்போ எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லையான நிலையில் நாங்கள் இந்த அரசியல் வேலை வாய்ப்புகளில் நாங்கள் உள்வாங்கப்படுறோமான்றதை பார்த்தால் கட்டாயம் இந்த வேலை வாய்ப்புக்காக நாங்கள் உள்வாங்கப்படுகிறோம். ஆனால் இந்த அரசியலுக்குள்ளே எங்களோட வாழ்க்கை போயிடுமான்றதை பார்த்தால் நாங்கள் அதுக்கு ஒருபோதும் நாங்கள் உடன்படவும் மாட்டோம், இது நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பொறுமுறை உருவாக்கி வேலை வாய்ப்பு பெற்று தாங்க என்று சொல்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் ஜேம்ஸ் கபிலன் போல். நான் வடமாகாண வெளியில்லா பட்டதாரி சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறேன். இந்த ஊடக சந்திப்பானது கவனஈர்ப்பு போராட்டம் சம்பந்தமான ஒரு ஊடக சந்திப்பு.
எதிர்வருகிற வியாழக்கிழமை 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால் இந்த போராட்டம் என்றது ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி சொன்னால், பட்டதாரிகள் நீண்ட காலமாக வேலையின்மை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பயங்கர இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். அந்த நிலையில் நடைபெற்று முடிந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையானது பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு போட்டி பரீட்சையாக அமைந்திருந்ததை அவதானித்திருந்தோம். இது 2 வடிவங்களில் நடைபெற்றிருந்தன. ஒன்று, ஏற்கனவே ஆசிரியர் நியமனங்களில் இருந்த டிஓ அப்பாயின்மெண்ட் இருந்த பட்டதாரிகளுக்கான ஒரு போட்டி பரீட்சை அவங்களுக்குன்னு சொல்லியும், அதே சமயம் வெளியில் எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருந்த பட்டதாரிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்புமாக 2 வடிவங்களில் இந்த பரீட்சை நடைபெற்றிருந்தது. ஒரு பரீட்சை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தது. அதாவது டிஓ அப்பாயின்மெண்ட்டில் இருந்த ஆட்களுக்கான போட்டி பரீட்சை என்பது எதிர்கொள்ளக்கூடிய மாதிரியான இலகுவான முறையில் அமைந்திருந்தது. ஆனால் மற்ற பரீட்சை என்பது எந்தவித வேலைவாய்ப்பும் இல்லாத பட்டதாரிகளுக்கு அந்த பரீட்சையை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அந்த போட்டி பரீட்சை அமைந்திருந்தது. ஆகவே அந்த போட்டி பரீட்சைக்கு பின்னர் பட்டதாரிகள் பல மன அழுத்தங்களோடும் பல கவலைகளோடும் இருப்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த நிலையில் இதை சமூகங்களுக்கு, அரசாங்கத்துக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்தணும் என்ற ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் தெரியப்படுத்துறது ஒரு நோக்கமாக அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முதலாவதாக ஆரம்பிக்கிறோம். 2வது, வடமாகாணத்தில் இருக்கின்ற அரச வெற்றிடங்கள், அரச வேலைக்கான வெற்றிடங்கள் இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இது தொடர்பில் உரிய தரப்பினர்கள் சென்று இந்த அரச வெற்றிடங்களை அவதானித்து வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு இந்த வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 3வது, ஏதோ ஒரு பொறிமுறையை உருவாக்கி, அரச பொறிமுறைகள் என்றால் தனியார் பொறிமுறை என்றாலும் பிரிந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பொறிமுறையை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான அரச வேலையோ இல்லை தனியார் வேலைகளோ உருவாக்கி தரணும்ன்றத எங்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கணும். இதில் அதிகமான பெண்கள் இன்றைக்கு 2020 இருந்து இன்று வரையும் எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் பல இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். இதில் அதிகமான பெண்கள் வீட்டு வேலைகள், முதியோர் பராமரிப்பு, இப்படியான சில வேலைகளை செய்து வருகிறார்கள். அப்போ இது அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறதோட சேர்ந்து அவர்கள் பெற்ற அறிவுக்கு இது போதுமா அல்லது இது சான்றாக அமையுமான்றது பார்த்தால் கட்டாயம் இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கிறதுன்றது அவதானித்தம் சொன்னால் டெவலப்மெண்ட்ஸ், அபிவிருத்தி என்ற சொல்ல விஷயத்தை அவதானிக்குது. ஆனால் இங்கே இருக்கிற பட்டதாரிகள் தங்களுடைய அறிவார்ந்த நிலையில் இருந்து தங்களுடைய அறிவை டெவலப் பண்ணுறார்களோ இல்லை சமூகத்தை டெவலப் பண்ணுறார்களோ இல்லையா பொருளாதாரங்களை டெவலப் பண்ணுறாங்களோன்னு பார்த்தா இல்லை. ஆகவே அந்த தாங்கள் பெற்ற அறிவினூடாக எந்தவித டெவலப்மெண்ட்ஸும் இல்லாமல் சமூகத்துக்கும் எந்தவித முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியாமலும் தங்களுக்கும் எந்தவித முன்னேற்றங்களும் கொடுக்க முடியாமல் நிலையிலையும் எங்களோட பட்டதாரிகள் தினம் தங்களுடைய கவலைக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் தங்களுடைய அபிவிருத்தி திட்டத்தினுடைய ஒரு 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 முதுகெலும்பாக பார்க்குற இந்த பட்டதாரிகளை எந்தவித கவனிப்பும் இல்லாமல் நடுத்தரவில் விட்ட மாதிரி இருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் எதிர்பார்க்கிற இந்த அபிவிருத்தி திட்டத்தை எங்களுடைய பட்டதாரிகள் மூலமாக நாங்கள் சென்று இந்த அபிவிருத்தியினூடாக எல்லோரும் சேர்ந்து பயணித்து இந்த நாட்டை அபிவிருத்தி இல்லாமன்றதை நாங்கள் நினைக்கணும். ஆகவே அரசாங்கம் இதில் மிக முக்கியமான அவதானிப்பை மேற்கொள்ளணும். அரசாங்கம் அரச வேலைகள் கொடுக்குறோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த அரச வேலைகள் எவ்வாறு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது ஒரு ஒரு நிறுவனத்துக்கான வேலை வாய்ப்புக்கோ 6 பேர் தேவைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பட்டதாரிகள் 80,000 பேர் அதுக்கு அப்ளிகேஷன் போடுகிறார்கள். ஆகவே இந்த 80,000 பேர் போட்டால் 6 பேர் தான் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, தாங்கள் வேலை வாய்ப்புக்காக அரச வேலை வாய்ப்புக்காக ஆட்களை ஆட்சியிருக்கின்றோம் என்று சொன்னால் இங்கே 6 பட்டதாரிகளுக்கு தான் உள்வாங்குறாங்கன்னு சொன்னால் இந்த வேலை வாய்ப்பு பட்டதாரிகளுக்கானதா அல்லது எதுக்கானதுங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எந்தவித பொய்களையோ அல்லது எந்தவித ஏமாற்று வேலைகளை செய்யாமல் பட்டதாரிகளுக்கான நிரந்தரமான ஒரு உறுதித்தன்மையான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்று சொல்கிற ஒரு தேவை அல்லது ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. அப்போ அந்த நிலையில் இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஏதோ ஒரு பொறுமையை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அப்போ இந்த நிலையில் வருகிற வியாழக்கிழமை 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால் போராட்டம் ஆரம்பிக்கப்படும்.
இது தொடர்ச்சியான போராட்டமாக என்று பார்த்தோம் என்று சொன்னால் இது முதலாவது போராட்டமாக நடைபெறும். அதுக்கு பின்னரான நாங்கள் அவதானித்து அடுத்த நகருவோம். ஆகவே பாதிக்கப்பட்ட தரப்புகள் பட்டதாரிகளாக நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அதே சமயம் ஒவ்வொரு பட்டதாரிகளும் உணர்ந்து கொள்ளணும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்ற விஷயங்களையும். அதே சமயம் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலாம் என்றதை உணர்ந்து கொள்ளணும். கொழும்பில் போராட்டங்கள் நடக்கிறது, ஏனைய மாகாணங்கள் போராட்டங்கள் நடக்கின்றன. இந்த எல்லா இந்த போராட்டங்களில் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களையும் அழுத்தங்களையும் தெரிவித்து இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஏதோ ஒரு பொறிமுறையில் வேலைவாய்ப்பு பெறுவதை எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே அந்த நிலையில் எல்லா பட்டதாரிகளும் இதில் பங்கு கொண்டு நாங்கள் அழுத்தங்கள் தெரிவிக்கிற வகையில் இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அது தற்போது பேச்சின் மூலமாகவே இருக்கு. அவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் ஒரு தழும்ப நிலையில் இருந்துருக்கு. பட்டதாரிகளுக்கான போராட்டத்துக்கு பின்னர் வேலைவாய்ப்பு கிடைக்குமான்றது அவரே தன்னுடைய பதவியை தக்க வைப்பாரா அல்லது என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியல. அந்த நிலையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி பெற்று தருவார்ன்றது தெரியல. இது வெறுமனவே போராட்டங்கள் நடைபெற்றால் கட்டாயம் அங்கே அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குரிமை கொடுக்குறது ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு. காரணம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இருக்கலாம். ஆனால் அதை நம்பி நாங்கள் எங்களோட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கல. எங்களோட போராட்டம் என்றது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது எங்களுக்கு வேலையின்மை என்றது, மற்ற எங்களோட வாழ்வியல் பிரச்சனை, எங்களோட மன அழுத்தம், நாங்கள் துன்பப்படுகிற விஷயங்களை நாங்கள் அரசாங்கம் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நிலையில் அரசியல்வாதி வர்றது பேசுறது அது அவங்களுக்கு லாபமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு இது முன்னெடுக்க முடியாம நிலையில் இந்த 2 வருஷமா ஆயிட்டுது. இன்னும் அவர் அடுத்த நகர்வுக்கு போகிற மாதிரி தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் யூடியூப்பை ரன் பண்ணுறதுக்காகவும் யூடியூப்காரங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்குற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டமிடலாக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு. அந்த நிலையிலே இது அவருடைய இந்த கருத்துகள் மற்றும் அவருடைய இந்த துணிச்சலான பேச்சுகள் ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாலும் அந்த ஆர்வத்துக்கு பின்னரான ஒரு அறிவார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லை என்று எங்களுடைய ஒரு கணிப்பா இருக்கு. நாங்கள் யாரென்றாலும் எங்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் குரல் கொடுக்குற அளவுக்கு ஒரு அறிவார்ந்தமான குரலாக இருந்தால் நாங்கள் நம்புகிறோம். அதாவது உதாரணத்துக்கு வெறும் போராட்டத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு பெற்று தருவோம், நாங்கள் பேசுகிறோம்ன்றதை தாண்டி வடமாகாணத்தில் என்ன அபிவிருத்தி செய்யலாம்ன்றது ஒரு கணிப்போ அல்லது அது சார்ந்த ஒரு அறிவார்ந்த சிந்தனை அவர்கிட்ட இருக்குமாக இருந்தால் இத்தனை பட்டதாரிகளுக்கும் நாங்கள் நினைக்கிறோம் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு பொறிமுறை உருவாக்கிக்கலாம். அப்போ அந்த இடத்துல அப்படி ஒரு எண்ணங்களோட எந்த அரசியல்வாதியும் நாங்கள் அவர்களோட அணுகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் அர்ஜுனாவை நாங்கள் நிராகரிக்கல, எதுவுமே செய்யலை. அவர் வந்தால் கூட நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அவர் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் கூட கட்டாயம் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமையை பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு பொறுமையை நாங்கள் வடமாகாணத்தில் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படியான ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று சொன்னால் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அந்த போராட்டம் செய்ய ஆளுந்தரப்பு தற்போது இருக்கு அந்த இளங்குமணி எம்பி கூட வாக்குறுதிகள் அதில் என்ன கட்டத்தில் இருக்கு? அதுதான் இப்போ சமூக பிரஜாசக்தின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அமல்படுத்திருக்கணும். அந்த அமல்படுத்தின பிரஜாசக்தி திட்டத்தில் பட்டதாரிகளை உள்வாங்கி ஒரு பொறுமுறையின் அடிப்படையில் ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கி அவங்களுக்கு அரச பொறிமுறையில் ஒரு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லது ஒரு 2 மாதம் அவங்களுக்கு வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி அந்த பிரஜாசக்தி திட்டம்ன்றது வெறுமனவே ஒரு சமூகம் சார்ந்ததாக இல்லாமல் அது டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு பொருளாதார டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தில் பட்டதாரிகள் உள்வாங்கி அந்த பட்டதாரிகள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண பிறகு அந்த பொருளாதார திட்டத்திலேருந்து வர லாபத்தில் பட்டதாரிகளுக்கான ஒரு வருமானம் அதில் கிடைக்கும் அல்லது சம்பளம் அதில் கிடைக்கும். அந்த திட்டத்தை நீங்கள் எங்களுக்காக பெற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ இருக்கிற இந்த சமூக இந்த பிரஜாசக்தி திட்டத்தில் இது சம்மந்தமாக நாங்கள் பேசினாங்க. அப்போ அது நாங்கள் அப்படி செய்து தர முடியாது. ஏன்னு சொன்னால் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது. இதில் பட்டதாரிகள் ஒரு தனி குழுவாக இதில் இயங்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த நிலையில இதுலயும் ஒரு புறக்கணிப்பு நாங்கள் எதிர்கொள்றோம். அதாவது சக்தி தேவையில்லாத அரசாங்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கணும்.
நாங்களும் அதான் பார்த்தாங்க. அதாவது இது ஒரு அரசியல் திட்டமாக இருக்குமான்றதான் நாங்கள் எங்களுடைய நோக்கமாக இருக்கு, எங்களோட பார்வையமாக இருக்குது. ஆனால் இது வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி வரும்போது நாங்கள் அரசியலா அல்லது தனியாரா அல்லது அரசாங்கமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் பட்டதாரிக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்றுமே இல்லை. பெண்கள் வந்து பயங்கர இன்னல்ல இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புன்றது எதிர்பார்த்தோன்னு இருக்கிறாங்க. அப்போ எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லையான நிலையில் நாங்கள் இந்த அரசியல் வேலை வாய்ப்புகளில் நாங்கள் உள்வாங்கப்படுறோமான்றதை பார்த்தால் கட்டாயம் இந்த வேலை வாய்ப்புக்காக நாங்கள் உள்வாங்கப்படுகிறோம். ஆனால் இந்த அரசியலுக்குள்ளே எங்களோட வாழ்க்கை போயிடுமான்றதை பார்த்தால் நாங்கள் அதுக்கு ஒருபோதும் நாங்கள் உடன்படவும் மாட்டோம், இது நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பொறுமுறை உருவாக்கி வேலை வாய்ப்பு பெற்றுத்தாங்க என்று சொல்கிறது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அண்மையில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது உங்களுக்கு இடையில. அதில் ஏதாவது முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டது? முக்கியமான விடயம்ன்றது நாங்கள் இந்த போட்டி பரீட்சை சம்பவம் தான் நாங்கள் பேசினாங்க. எங்களோட போட்டி பரீட்சையில் நடந்த அநீதியை வந்து தொடர்பிலான பேசினாங்க. அதை தாண்டி இந்த பிரஜாசக்தி திட்டத்தை நாங்கள் அதில் பேசியிருந்தாங்க. அதை தாண்டி எங்கள் வடமாகாணத்தில் வெற்றிடங்களாக இருக்கிற, அதாவது அரச வேலைவாய்ப்புகள் வந்து வெற்றிடங்களாக இருந்தால் அது தொடர்பில் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தாங்கன்னு சொல்லி விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணினாங்க. இதில் குறிப்பாக வந்து அரசாங்கம் இவ்வளவு அதாவது இந்த பொருளாதார பிரச்சனையில் வந்து அரசாங்கத்தினுடைய நகர்வு ஒரு பின்னடைவில் இருக்குமா அல்லது அடுத்த கட்டம் போகுமான்றதை தாண்டி அது எல்லாத்தையும் நாங்கள் அவதானித்து கொண்டு, இந்த உலகத்தின் சூழல் எல்லாத்தையும் அவதானித்து கொண்டு தான் நாங்கள் எங்களோட கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் அவர்கள் எந்த விதத்திலே இவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தெரியல, பட்டதாரிகளுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு தருவோம், இல்லை வேலைவாய்ப்பு தொடர்பான எந்தவித செயற்பாடுமே நாங்கள் செய்வோம் என்றதை நாங்கள் உத்தரவாதங்களும் தெரியல. இப்போ நாங்கள் சொல்லியிருந்தாங்க எங்கள்கிட்ட ஏராளமான திட்டமிடல் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த திட்டமிடலுக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்ற ஒரு பொறுமுறையின் அடிப்படையில் நீங்கள் செய்திருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அது தொடர்பில் எதுவுமே எந்தவித கதையுமே எங்களோட கதைக்கல. இதில் குறிப்பாக நாங்கள் இந்த பிரஜாசக்தி திட்டத்தில் என்னென்ன செய்கிறாங்கன்னா, இது அரசியல் திட்டமாக இருக்குமன்றது ஒரு இதோடைய கணிப்பு. அதாவது இந்த பிரஜாசக்தி திட்டம் வந்து அரசியல் ஒரு செயற்பாடாக இருக்கும்ன்றது. நாங்கள் அதை தாண்டி இதே மாதிரியான, அதாவது இந்த பிரஜாசக்தி திட்டத்தை வந்து பட்டதாரிகளுக்கு ஏற்ற முறையில் இது செய்திங்கள்னு சொன்னால் பட்டதாரிக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமன்றதை நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரஜாசக்தி திட்டம் பங்களாதேஷில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கு பிறகு இது இந்தியாவில் பிரபல்யமாகி அதுக்கு பிறகு கேரளாவில் குடும்பஸ்ரீ என்று சொல்லி ஒரு பேரோட அங்கே இருக்குது. அப்போ அது நல்ல ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு திட்டமாக அங்கே இயங்கி கொண்டிருக்கு இன்று வரையும். அப்போ இதே ஒரு வடிவமாக நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தில் ஒரு 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 பரீட்சாத்த முயற்சியாக நாங்கள் பட்டதாரிகளுக்கு இதை செய்து பார்க்கலாம்ன்றதை நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போ இது அரசியல் திட்டமாக இருக்கிறதால அவங்க எங்களோட வந்து இணைகிறதுக்கோ அல்லது இது சார்ந்து ஒரு கரசனை கொண்டு பட்டதாரிக்கு தேவையான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுன்றது அவளுக்கு நோக்கம் இல்லை. இப்போ வெறுமனவே அது அரசியல் நோக்கமாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கான ஒரு திட்டம், ஒரு பொறிமுறை உருவாக்குங்கன்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதில் ஒரு போராட்டத்தில் வந்து இளங்குமரன் ஐயா வந்தவர், அவர்கிட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனை நாங்கள் சொன்னாங்க. ஆனால் அவர் அடுத்த கட்டம் நகர்றதுக்கு அல்ல அடுத்த கட்டத்துக்கு எங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கே அவருக்கு எந்தவித நேரம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இதை தாண்டி அவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் தந்தவையா, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆனால் இருந்தாலும் என்ன முறைக்கு அவங்களோட சந்திச்சு இது சார்ந்த அமைச்சர்கள், பிரதமர் அவங்களோட சந்திச்சு எங்களை பிரச்சனை நாங்கள் சொல்லி அதுக்கு பிறகு ஒரு தொழில் முறையை உருவாக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நிலையில் அன்றைய சந்திப்பு வந்து எங்களுக்கு எந்த பயனும் பயனளிக்கல. இவ்வளோ நாளும் எங்களோட கூப்பிட்டு கதைக்காம இல்லை, நாங்களும் கால் பண்ணுறோம் அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. இந்த செய்தியை கேட்டு அவர் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் நல்ல கொண்டு நாங்கள் நினைக்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு பொறிமுறைகளாக தனியார் வேலைவாய்ப்பு வந்த தரணும் மட்டும் கேட்குறீங்க. இப்போ தனியார் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்கு பட்டதாரிகள் ஆமாண்ணா. அப்போ என்ன சொன்னால் இங்கே இருக்கிற தனியார் வேலைவாய்ப்பு எப்படி எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், வேலைவாய்ப்பு தர்றதுக்கு முன்னுக்கு கேட்குறாங்க, நீங்கள் அரச வேலைவாய்ப்பு தந்தால் நீங்கள் போயிடுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அரச வேலைவாய்ப்பு எங்களுக்கு வர்றதே பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இது தனியாருக்கு அது விளங்கலை. இப்போ எங்களுக்கு வேலைவாய்ப்பு வருமா இல்லையான்றது தனியாருக்கு தெரியல. அப்போ அந்த நிலையில் நாங்கள் ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தனியார் வேலைவாய்ப்பு தந்தாலும் அது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலைவாய்ப்பாக மாறுது. உதாரணத்துக்கு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் நாங்கள் எங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்க அதில் நிரந்தரமாக இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்லை. இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு LLCலையோ அல்லது ஒரு LV பிரான்ஸ்லையோ எங்களுக்கு வேலை வருதுன்னு சொன்னால் எங்களுக்கான வேலைவாய்ப்பு அதில் ஒரு கொமர்ஸ் படித்தவங்க, மேத்ஸ் படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அதில் இருக்கலாம், கொமர்ஸ் படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குமான்னு சொன்னால் அதில் இருக்காது. அதில் ஃபினான்ஸில் எதிர்பார்க்குற ஆட்கள் வந்து இப்போ ஆர்ட்ஸில் மேத்ஸ் கிறிஸ்டியானிட்டியோ அல்லது ஹிந்து கல்ச்சரோ படித்தவன் வந்து இங்கே ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறதுக்கு தகுதி இருக்காது.
அப்போ அவன் கல்வி முறை வேறையாக இருக்கும், இங்கே கொடுக்குற வேலை வாய்ப்பு வேறையாக இருக்கும். அப்போ அந்த நிலையில் என்னென்ன அந்த அந்த வேலை வாய்ப்புக்கு அவங்க உட்சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கஷ்டம். அப்போ அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், எந்த துறை சார்ந்து அவன் படிச்சிருக்கானோ அந்த துறை சார்ந்த ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை தனியார் முறையில் உருவாக்கலாம். அதாவது வடமாகாணத்தில் வந்து அப்படியான வேலை வாய்ப்பு இல்லை. இலங்கையிலே அப்படியான வேலை வாய்ப்பு இவ்வளோ காலம் கொடுத்த அரசு வேலை வாய்ப்புகளும் சரி, டான்ஸ் படித்தவனுக்கு கொண்டு போய் நீர்ப்பாசன திட்டத்தில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்ட் படித்தவனுக்கு கொண்டு போய் வேற ஒரு வேலை வாய்ப்பில் கொடுப்பாங்க. அப்படி வேறு தொழில், அதாவது படித்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு இங்கே கொடுத்ததே இல்லை. அந்த படித்த அறிவுக்கு ஏற்ற படித்த பாடங்களுக்கு ஏற்ற வகையில் இதுங்க தொழில் வாய்ப்பு உருவாக்க முடியும். என்னென்னு சொன்னால், எங்களை பட்டதாரிகள் அது சம்மந்தமாக ரிசர்ச் எல்லாம் செய்திருப்பாங்க, ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் ஆய்வுகளின் பின்னரான ஒரு தீர்வுகள் காணப்பட்டிருக்கு. அப்போ அந்த தீர்வுகளின் பின்னர் வந்து இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான திட்டமிடல் அதிக அளவில் இருக்குது. நாங்கள் அந்த திறமை சார்ந்த பட்டதாரிகள் எங்களோட இருக்கிறாங்க. அந்த திறமைகளை பயன்படுத்தி கொண்டு வடமாகாணத்தில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை நாங்கள் இவைகளுக்கு சொல்கிறோம், அரசாங்கத்துக்கு சொல்கிறோம். அதே சமயம் எல்லா தரப்புகளுக்கு நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு சொல்கிறோம். ஆனால் இவர்கள் எந்த நிலையிலையும் வந்து கணக்கு எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்போ அதுக்கு பிறகு, அதாவது நீங்கள் தனியார் துறையில் நம்பி 2 இதில் வருவீங்கன்னு சொல்லி பார்த்தால் கட்டாயம் நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நாங்கள் நம்புகிறோம் தனியார் துறையில் நாங்கள் உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது.